வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முயற்சியில் கொஞ்சம் நல்ல வேகம் காட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்டிங்கில் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. சில விஷயங்களில் ரொம்ப பொறுமை தேவைப்பட்டாலோ வாரத்தோட பின்னாடி பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்ல சாதகமான மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் உணரக்கூட செய்வீங்க. தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு இருக்கும். உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனே அளிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக கவனமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நிதானமாக யோசித்து அவங்க கையில் பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதிர்பாராத தொழில் வாய்ப்புகள் கூட சில எதிர்பார்க்க மாட்டீங்க, அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் மட்டும் முழுசையாக கரெக்டாக பிளான் பண்ணி செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பண வரவு பொறுத்தவரையில் இந்த வாரம் ரொம்ப சீராக இருக்கும். முன்னாடி பெண்டிங்கில் இருந்த பணம்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் அல்லது கூடுதல் முயற்சி மூலியமானவங்க கூட உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன வீட்டு தேவைகளுக்கான செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரமாக பெரிய தொகையை எந்த ஒரு இடத்துலையும் முதலீடு செய்கிறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க. கொஞ்சம் சேவிங்ஸில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். குடும்ப உறுப்பினரோட ஒருத்தரோட முக்கியமான விஷயத்தில் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் வரப்போகுது. அதை பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் விட்டு கொடுத்து பேசுனீங்கன்னா விரைவில் அது சரியாயிடும். உறவினர்கள் மூலியமாக ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மனசில் எதையோ வச்சுக்காதீங்க, வெளிப்படையாக பேசுங்க. அது உங்களோட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழியாக இருக்கும். திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய தொடர்புகள் மூலியமாக ஏற்கனவே கான்டாக்ட்ஸில் இருந்த பேஜிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் மட்டும் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக தவிர்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க பழகுங்க. ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷரை கொஞ்சம் கூடுமான அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கிற டைமை நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே அதை பயன்படுத்துங்க. எதுவும் அதை வீண் பண்ணிடாதீங்க. அந்த டைமை தூங்குறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். அதை பயன்படுத்துங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 1, 3, 5 இந்த 3 நாள் இயல்பாகவே உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இந்த 3 நாள் இயல்பாகவே சாதகமாக இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையும் மட்டும் கூடுதல் கவனமாக வச்சுக்கோங்க. கோவப்படாதீங்க அந்த நாள். அது வரும். அதுக்கு நீங்கள் கவனமாக ரொம்ப அமைதியாக எந்த ஒரு முடிவுமே வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், பண விஷயங்கள்லமும் ஒரு முன்னேற்றம், புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கோபத்தையும் அவசரத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தி செயல்பட்டே ஆகணும். அதுதான் இந்த வாரத்தோட விதி. நான் ஏதோ தமாஷ்க்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே சொல்கிறேன். ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.